என் இயேசு ஒருவர் மாத்திரம் தான் செய்கிறார். அது என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். இதுதான் அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லைங்கிறதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். இதுக்கு மேல உதாரணம் எதுவுமே இல்லை. ஆவி ஆத்துமாவை உயிர்ப்பித்து பரலோக ராஜ்யம் கொண்டு போய் சேர்த்து என் பிள்ளை என் கூடயே வாழுகிற ஆசீர்வாதம் இது அவரால் அன்றி எவராலே முடியாது. என் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். இன்றைக்கு நீ மரித்தாலும் அடுத்த நிமிஷம் யார்கிட்ட இருப்ப? இயேசுவின் மடியில இருப்ப. மகனே மகளேங்கிற ஆசீர்வாதத்தை ஆறுதலை நமக்கு தர்றார். அவர் சொல்றாரு பாருங்க, யோவான் 3:16 நம்ம எல்லாருக்குமே தெரியும், தேவன் தம்முடைய ஒரே பேரான விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் என்ன செய்வான்? ஆமென். இதை மட்டும் நீங்க எப்பவும் மனசுல வச்சுக்கோங்க. இதை மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை வியாதிகள், எத்தனை கண்ணீரான பாதைகள் எது வந்தாலும் சரி, என் இயேசு வரப்போகிறார். நானும் அவரும் ஒன்றரை கலக்க போகிறோம். அவரோட நித்தியமா நான் வாழ போகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு மரணம் என்பதே இல்லை. ஹல்லேலூயா.